கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இடைவிடுவீராக. தொடர்ந்து உம்மை விடாமல் ஆண்டவரை பிடித்து கொண்டிருந்த அம்மாவுக்கு நன்மை செய்யுங்க தப்புனே. ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தாவே, கர்த்தாவே என்று ஆண்டவரே உம்மை நோக்கி காத்திருக்கிற இந்த வாலிபனுக்கு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று தவித்து கொண்டிருக்கிற இந்த அம்மாவுடைய கற்பம் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏற்ற வெளியில் கற்பத்தின் கனிகளால் நிரப்புவீராக. ஆண்டவரே, வீட்டை வாட்டி கொண்டிருக்கிற வறுமை நீங்கி போகட்டு கர்த்தாவே. செழுமை வீட்டை வந்து தட்டட்டு கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே வீட்டில் உள்ள பிள்ளைகளால் செழிப்படைவார்களாக. ஆண்டவரே, பாட்டு சத்தம் கேட்கட்டு கர்த்தாவே. பரலோகத்தை எட்டுட்டு ஆண்டவரே, பிசாசனுடைய ஆங்காரங்கள், பிசாசனுடைய தந்திரங்கள் எதுவும் இந்த குடும்பத்தில் பலிக்காமல் போவதாக. உம்முடைய ரட்சிப்பு இந்த குடும்பத்துக்கு விரைந்து வருவதாக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, துயரத்தை மீட்டெடுக்கும் போட்டி. இப்படி ஒரு போட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? துயரத்தை மீட்டெடுக்கும் போட்டி. அப்போஸ்தலர் 9:38. யோப்பா பட்டணத்தில் தாவூருக்கு சமமாக இருந்தபோது பேதுரு அவரிடத்தில் இருக்கிறான் சீசர் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவனுடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் விட்டு கழித்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொட்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பஸ்ஸில் தொற்காலின் அர்த்தங்களும் தபித்தாலின் ஒரு சீசி இருந்தால் அவளது நற்கிரியர்களின் தர்மங்களை மீதியாக செய்து கொண்டு வந்தாள். 9:36. தொற்கால் தபித்தாள். அருமையானவர்களே, துயரங்களை மீட்டெடுக்கும் போட்டி. இந்த போட்டியில் எனக்கு தெரிஞ்சு தொற்கால்ங்கிற தபித்தாள் அந்த அம்மாவை தவிர மீதி யாருமே வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் அப்போஸ்தலர் காலத்தில் தொற்காலுங்கிற தபித்தாளுங்கிற அம்மா வாழ்ந்திருக்காங்க. அவங்க வெறும் பைபிளை மட்டும் படிக்கலைங்க, ஆலயத்துக்கு மட்டும் போகலைங்க. அந்த அம்மா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம காலத்துக்கு பிறகு என்ன இருக்கிறது, ஒருவேளை அவருடைய கணவர் நல்ல வசதியாக இருந்து இறந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். 1 கோடி சொத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆகவே ஒரு பிளான் பண்ணாங்க. யார் யார் உங்களுக்கு காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியலையா வாங்க. உடனே தொட்கால் லைனாக இருந்து அந்த வருஷத்தை எல்லாம் ஃபீஸ் கட்டிடுவாங்க. யார் யாருக்கு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் இல்லையா வாங்க. உடனே நான் செய்கிறேன். மிகுந்த தர்மங்களையும் தான தர்மங்களையும் ஜெபங்களையும் எல்லாம் செய்துட்டு வந்தா. இப்போ தொட்கால்னாலே சில இடத்துல இப்போ நானும் லைஃப்பில் பார்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 5 தடவை 100 ரூபா கொடுத்தா அங்கேருந்து ஓடி வந்து சொல்லிட்டு அடிப்பான். 6வது தடவை அவனுக்கு இல்லைன்னா அப்படியே முறைச்சி அந்த பக்கம் ஓடிடுவான் அவன். ஏன்னா 6வது தடவை நான் 100 ரூபா அவனுக்கு கொடுக்கல, 7வது தடவை என்னை பார்க்கும்போது ஓடிடுவான். ஆனால் தொட்கால் அந்த லைனில் வாராங்கனாலே எல்லாரும் எழுந்திருந்து நமஸ்கரித்து தொட்காலை வணங்கினாங்க. தொட்காலுக்குள்ளாக ஒரு உண்மை இருந்தது. ஒரே ஒரு ஜீவியம், நாம் சாக போகிறோம், நான் செத்த பிறந்த சொத்து இருந்து என்னத்துக்கு, இது யாருக்கு நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கணும்? ஐயா, என்னை போல ஜீவன், வாயுள்ள ஜீவன், வயிறுள்ள ஜீவன், ஆசையுள்ள ஜீவன், அந்த ஜீவன்களுக்கு நான் கொடுக்குறேனே. வாழ்ந்த நாட்களிலே தர்மங்களையும் தான தர்மங்களையும் யாகங்களையும் அந்த அம்மா செய்து கொண்டு வந்தார்கள். என்ன ஆயிற்று? திடீர்னு அந்த அம்மா இறந்து போகிறாங்க. உடனே எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஐயோ, தொட்காலுங்கிற தபித்தால் இறந்து போய்விட்டார்களே, இந்த அம்மா இறக்கக்கூடாது, இந்த பாடி அடக்கம் பண்ணக்கூடாது. பேதுருவை, யோப்பா பட்டணத்திற்கு பேதுருவை வரவழைங்க. உடனே மூப்பர்களாக 2 பேர் பேதுருக்கிட்ட வராங்க. ஐயா வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க. வந்த உடனே வாசலில் வச்சு எல்லாரும் ஒவ்வொரு நாள் இது, ஐயோ தொட்கால் எங்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சாங்க, ஐயா இந்த காரியத்தை செஞ்ச. ஒரே கூட்டம் தொட்கால் எங்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சானோன்னே மேல் வீட்டில் அந்த அம்மா பாடியை வச்சுருந்தாங்க. எப்படியும் எல்லாரும் நம்பிட்டாங்க, ஏசு கிறிஸ்து இந்த ஜீவனை நமக்கு திரும்ப தருவார். எதன் நிமித்தமாக அங்கே 1000 கோடி அப்போலோ ஆஸ்பத்திரியில் கொடுத்தாலும் தூக்கி தூர போட்டுருவாயா. 1000 கோடி கொண்டு அப்போலோ ஆஸ்பத்திரியில் போடு கேட்டவிட்டு அவளை தூக்கி தூர போட்டு போயிடுவான். ஆனால் அந்த பாடியை 2 நாள் மேலே வச்சுருந்தாங்க. ஐயா எப்படி ஆயிலும் இயேசு கிறிஸ்து ஜீவன் தருவார். தொட்கால் அந்த அளவுக்கு நன்மைகளை செய்திருந்தால், ஜனங்களுக்கு பிடித்தமானவளாக இருந்தால், ஒரே ஒரு ஜீவியம் ஜனங்களுக்காக வாழ்ந்து விட்டு நான் சாகிறேன் என்று சொன்னது. அந்த பாடியை மேலே வச்சுருந்தாங்க. அங்கே ஊருக்கு கிட்ட வரும்போதே ஒவ்வொருத்தராக வந்து அழுறாங்க. தொட்கால் எங்களுக்கு அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா. யாரும் உடன்பிறப்பு கிடையாது ஐயா, கிறிஸ்துவுக்குள்ளான உடன்பிறப்பு. எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளான உடன்பிறப்பு. அழுறதே பார்த்து அங்கே என்ன செஞ்சிட்டாரு பேதுரு, தபித்தாலே எழுந்துரு என்று பிரேயத்தின் பக்கமாக பேசி அவள் தன் கண்களை திறந்து பேதுரை பார்த்து உட்கார்ந்தாள். தபித்தாலே எழுந்துரு என்றான். பாருங்க, துயரத்தை மீட்டெடுக்கும் போட்டி. அங்கே டைம் ஆகி போச்சு.
தபித்தாளுக்கு டைம் ஆகி போச்சியா. 1000 பேர் கண்ணில் இருந்து வந்த கண்ணீரினால ஆண்டவரே இறங்கி என்ன செஞ்சார்? தபித்தாளே இன்னொரு 15 ஆண்டு வாழ்வாயாக, அங்கே ஒரு 15 ஆண்டுகள் உனக்கு நான் கூட்டி கொடுப்பேன்னு இந்த தபித்தாளுக்கு வருஷம் சொல்லப்படலை. அந்த ராஜாவுக்கு ஒரு 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு. அடுத்தபடியாக இந்த தபித்தாளுக்கு என்ன செஞ்சிட்டாரு? பேதுரு மூலமாக ஆயுசு நீடித்து கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நீ ஜீவனோடு நீடித்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? தான தர்மங்களை பண்ணு, உன்னை போல உயிரை நேசி. கர்த்தர் செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிற உம்மை துதிக்கிற கர்த்தாவே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவர் உன்னை போல பிறனை நேசி. ஆண்டவரே தபித்தால் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஆண்டவரே அவள் இந்த உலகத்திலே ஒன்று கொண்டு போவதில்லை என்பதை உணர்ந்தார்கள். ஆகவே விதவியான அவர்கள் பல காரியங்களை செய்தார்கள். அது அவளுடைய துயரத்தை மீட்டெடுக்கும் போட்டியாக அமைந்தது ஆண்டவரே. அந்த அம்மாவுடைய உயிர் திரும்ப கிடைத்தது ஆண்டவரே. அதே மாதிரி நாங்களும் நற்கிரிகளிலே பழக எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவிலே வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.